காலை 8:40. அனிதாக்கா, இன்னைக்கு உங்களுக்கு முட்டை குத்தா என்ன பண்ணுவீங்க? ப்ரோக்ராம் செய்யப்படலன்னு சொல்லிடுவேன். பேட்டரி டவுன் சொல்லிடுவேன். அன்வான்டா நம்மளை டச் பண்ணக்கூடாது தானே? நம்மளை டச் பண்ண அவங்க தானே ஃபவுல். ஆமா, அன்வான்டா டச் பண்ணக்கூடாது. சும்மா நானும் எந்த ரூபாயும் டச் பண்ணல. கையமுக்கு அந்த மாதிரி தான் சொன்னேன். சும்மா விளையாட்டுக்கு டச் பண்ணலாம். அவங்கள டிஃபீட் பண்ணுன்ற இன்டென்ஷனோட டச் வாண்டடா எடுத்துட்டு வந்து கையில தடவலாம் பண்ணக்கூடாது. கிச்சு கிச்சலாம் மூட்டாங்க நான் சொல்றேன். பண்ணக்கூடாது. நேத்து நம்ம பண்ணல, அது பண்ணல. இல்ல, நம்ம வந்து ஃபுல்லாவே டச் பண்ணல. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா ஹவுஸ்மேட் சேர்ந்து எடுத்த முடிவு தான். இந்த கிச்சு கிச்சு முட்டை கூடாதுன்னு தான் மெயினா முடிவு எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து கோபப்பட்டுன்னா பட்டாருன்னு ஒரு தலையில ஒரு தட்டுதுன்னா கோவம் வரும். அது வந்து பண்ணக்கூடாது. அடிச்சு நிமித்த சொல்றதெல்லாம் செஞ்சுட்டே இரு. இன்னைக்கு எனக்கு இஃப் த கேம் கண்டினியூஸ் யூ வில் பி a target. ஃபர்ஸ்ட் டார்கெட். சரியா? எது சொன்னாலும் கோவப்படாத, சிரிச்சிடாத. ஃபன் பண்ற இடத்துல ஃபன் பண்ணு, ஜாலி பண்ற இடத்துல ஜாலி பண்ணு. ரிஷா நேற்று அவங்கள உடைக்கிறதுல முக்கியமாக அர்ச்சனா பண்ணதுனால பெஸ்ட் பெர்ஃபார்மராக அவங்க ஒரு டீம் உடஞ்சிட்டாங்கன்னா அவங்க இது வரமாட்டாங்க. இப்போ கேப்டன்சி வரும்போது பெஸ்ட் பெர்ஃபார்மரோ இல்லை பெஸ்ட்டாக இருக்கிறதுல இருந்தால் தான் இப்போ நிஷா ஒரு வேலை கேப்டன் ஆனாங்கன்னா அவங்க வந்து நாமினேஷன்லேருந்து சேவ் ஆவாங்க அடுத்த வாரத்துக்கு. நேற்று நான் சொன்ன கணக்கு தானே இது. நிஷா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா டார்கெட் வந்து அனிதாவை சொன்ன மாதிரி இருக்கும். பேசிக் ஃபர்ஸ்ட் நான் தான். ரெண்டாவது ஏன்னா போன வாட்டி அரக்க நறுக்கி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நேற்று நைட் இன்ட்டு கொடுத்தாங்க. முட்டை அர்ச்சனாக்கா நிஷா முட்டை சாப்பிட்டு வைக்க போறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கு தான் முட்டை அலர்ஜி. நான் கேட்டேன், அஜித்தான் பக்கத்துல இருந்த அஜித்தான்னு கேட்டேன். இல்ல எனக்கு அலர்ஜி தெரியும், எனக்கு ஸ்மெல் அலர்ஜி. சொல்லி அடிக்கிறேன் பாரு அப்படின்னாங்க. ஸோ நீங்க கன்ஃபார்ம் ஒரு டார்கெட் அதை சொல்லிடுறாங்க. இப்பயே இன்னொன்னு யாருன்னா அவங்க யாருன்னு இன்னொன்னு சொல்லவே இல்லை. மேபி நானா இருப்பேன். நானா இருக்கலாம், நீயா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நீயா இருக்க மாட்டேன். மனிதர்கள் ஆகும்போது செய்வோம். காலை 10:35. செயலிழந்த இயந்திரத்தின் செயல்பாடுகள். மனிதர்கள் செயலிழந்த இயந்திரத்திற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மால்ஃபங்க்ஷன் செயல்பாட்டை செய்ய சொல்ல வேண்டும். நம்பர் 1 வந்து செயலிழந்த இயந்திரம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வரி தமிழிலும் அடுத்த வரி ஜிப்ரிஷிலும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். இயந்திரம் டு இயந்திரம் கிடையாது, இயந்திரம் டு மனிதர்கள் மட்டும்தான். ஒரு வரி தமிழ் ஒரு வரி ஜிப்ரிஷ் இப்படி பேசணும். இது நம்பர் 1. நம்பர் 2, சைடு வாக்கில் தான் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு 5 அடிக்கும் ஒரு முறை சுழல வேண்டும். நம்பர் 3, மற்றவர்களை பார்த்து கண்ணடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 4, அவர்களின் வாய்ஸ் பாக்ஸ் பழுதாகி சில வாக்கியங்களை குரல் உயர்த்தியும் சில வாக்கியங்களை மெதுவாகவும் பேச வேண்டும். இந்த டேப் ரெக்கார்டெல்லாம் தேஞ்சு போச்சுன்னா பேசல, அந்த மாதிரி பேட்டர்ன்ல இப்படி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க அப்படிதானே? நம்பர் 5, ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் ஒரு பவுச் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்னு கொடுத்திருந்தாங்கல்ல. இயந்திரம் பழுதாகிவிட்டால் அந்த பவுச்சை திறந்து அதில் இருக்கும் வயரை வெளியிலே எடுத்து விட வேண்டும். காலை 10:40. அப்ப நீங்க ட்ரெஸ் போடணும். அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டானிதா? விடுங்க, நான் போட மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இல்ல நான் மென்ஷன் பண்ணேன். இது போட்டிருக்கனால நான் போடலன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு மேலதான் போட்டேன் நேத்திக்கும். எனக்கு அவங்க டாப் எதுவுமே கொடுக்கலையா? அவங்க கொடுத்த இது ஜிப்லாம் ஒர்க் ஆகலையே. அவளே படாதீங்க. பாசி ரோபோ சரியாக செய்யும். ஐயா கேமா பாருங்கக்கா. அது விளையாட்டு தான் பாக்குறேன். அப்புறம் எப்படி சொல்றீங்க? அது தனியா விளையாட்டுக்கு தானே சொல்றோம். பாசி ரோபோ அவனை கூட தான் பப்பட்டுன்னு சொன்னோம். சோமா கோச்சுக்கவே இல்லையா? நானும் கோச்சுக்கவே இல்லையே. பாசி ரோபோ கோச்சுக்கிட்டு நீங்க சொன்ன கோச்சிக்கிட்டா அதை வந்து காட்ட மாட்டீங்க ஃபேஸ். அதனால நீங்க கோச்சிக்கலன்னு கிடையாது. நீங்க கோச்சிட்டு நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன் உங்களை. இப்ப அந்த வேர்டை இப்ப எதுக்கு நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? விளையாட்டை தானே எல்லாரும் பண்றோம். இப்ப நாங்க இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அந்த பேரை வச்சிருக்கலாம். போய் 1/2 மணி நேரம் ஆச்சு ஆட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு கேட்கும். என்னது ஸ்ட்ராட்டஜியா? என்ன பாலா? அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன காலை 10:45. பாசி ரோபோன்னு எனக்கு நீங்க பேர் வச்சீங்கன்றது அவளுக்கு சொன்னதே அவளால ஏத்துக்க முடியல. அப்ப நீ பேர் எனக்கு வச்சு எனக்கு எப்படி அது சொல்றாங்க? சோமுக்கு பப்பட்டுன்னு வச்சுங்க. அவங்க கோச்சிக்கவே இல்லை. நீங்க ஏன் கோச்சிக்கிறீங்க? ஏன் கோச்சிக்கிறீங்களாவா? சொல்லாதீங்கன்னு கமல் சாரே சொல்லிட்டு போனார் லாஸ்ட் எபிசோட்ல. ஓரளவுக்கு தானே அது ஜோக். அதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ஹர்ட்டிங் யூ. ஆக்சுவலி இதுக்குலாம் ஹர்ட் ஆகக்கூடாது போல.
இவருக்கு பேர் வச்சிருக்கோமே விஷம்பூச்சி சோம்பேறி, அதுதான் அவன் பேரு. நாளைக்கு வைக்கலாம் ஸ்பெஷலா. அப்பா நம்ம தப்பிச்சோம் நிஷாக்கா, ரோபோவா இருக்கிறது தப்பிச்சோன்ற இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்குன்றீங்களா? ஐயோ வீடு இல்லை, ஆஃப்டர்நூன் அப்புறம் மாறும். ஐயோ நானா படுத்துக்குவேன். இந்த ரோபோ கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து செயல் கிடக்குன்னு. காலை 11:10. கேப்டன் என்ன பாட்டு வேணும்? குத்திரேன், என்ன முறைகிற? இது ரொம்ப கோபமான ரோபோட்டா இருக்கும் போது பேட்ச பிடிங்கலாமா? அவ்வளவு பயம் இருக்கா? ரோபோ ப்ளீஸ் ஸ்டார்ட் அப். என்ன நல்லா பாருங்க. నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. பண்ணுங்க. இல்ல இல்ல, నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. இல்ல இல்ல. நீ నువ్వంటే చాలా ఇష్టం சொல்லு. நீங்க 3 பேர் சரி இருந்துட்டு போகுது. ஓகேவா? கண்டினியூ. ஒரு தடவை பண்ணுங்க பாப்போம். నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. கையோட செய்யணும். నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. சரி இருந்துட்டு போகுது. சாவடிக்கிறாங்க. చాలా ఇష్టం. இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் கேபியா சிவானியா இது மட்டும் டிசைட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கேபி போயிடலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்மைலிங் எனக்கு வந்து எனக்கு ரெண்டு பேர்ல யாருனாலும் கேபி எப்படி ஸ்மைலிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹார்ட் உடைக்கிறது தான். அந்த உடைக்கிறது என்கிட்ட கொடுத்துருங்க. ஸ்மைலிங் நான் அது வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருப்பேன் நான். ஒருத்தர் வேலை பிரிச்சு எடுக்கிறது. அப்ப கேபி வந்து நானும் அஜித்தும் சேர்ந்து சிரிக்க வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் எடுத்துறோம். அத ஃபர்ஸ்ட் ஹார்ட் எடுத்துறோம். ரெண்டாவது ஹார்ட்டுக்கு நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம். அதுக்கு அப்புறம் பாத்துங்க ரெண்டாவது ஹார்ட்டுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க சிவானி கிட்ட போயிடுவோம். ஓகே? காலை 11:30. ஜா ஜிங் ஜா சிக்கி சிக்கி ஜா அப்படி சொல்லணும். மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. ஜா ஜிங் ஜா சிக்கி சிக்கி ஜா சிக்கி சிக்கி ஜா. ஓகே, இது ஒரு குழந்தைகிட்ட நீங்க சொல்லி விளையாடுற மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. சிங் சிங் சா சிக்கி சிக்கி சா. ஜா ஜிங் ஜா. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. ஜா சிங் சா சிக்கி சிக்கி சா. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. ஜா ஜிங் சா சிக்கி சிக்கி சா. நல்லா தெரியுது. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. நாளைக்கு ஜா உங்களுக்கு ஜிங் சா சிக்கி சிக்கி சா. ரம்யா சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்முக்குட்டி சாப்பிடு. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. ஜா ஜிங் சா சிக்கி சிக்கி சா. மாப்பு இன்னைக்கு எனக்கு ஆப்பு. ஜா ஜிங் சா சிக்கி சிக்கி சா. இது மாதிரி பப்பி டாக் எப்படி கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் விளையாடுங்க. பப்பி டாக் வெறி பிடிச்சு நான் எப்படி கொஞ்சம் எது கேட்டாலும் சரி நீ சாப்பிட்டுக்கோ. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண இதை சொல்லுவோம். ஒத்துக்க மாட்டியா? பதில் சொல்லு. ஒத்துக்க மாட்டியா? நான் சிரிக்கல. அம்மா சத்தியமா? நான் சிரிக்கல. நீ சிரிச்ச அப்படி பண்ணாத. சரி குடு. மனிதர்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு. சிலிபான் கலபலஃபா. மனிதர்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு. சிலிபான் கலபலஃபா. இல்லை இப்ப நான் பண்ணதுக்கான மரியாதைக்காவது நீ கொஞ்சம் பயந்துருக்கா. இப்படி பயப்படாம இருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா?
நீ எப்படி கண்டுபிடிச்ச அத சொல்லு. எனக்கு தெரியாது. சத்தியமா உனக்கு தெரியாது? சத்தியம் போட வைக்காதுங்க. அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் அங்கே நிறுத்தா. சரி என்ன பண்ற? தண்ணி பிசிக்கல் பண்ணக்கூடாது நம்ம. தண்ணி ஆமா தண்ணி மேல படும்ல கண்ணுல பட்டுச்சுன்னா. அப்படி பார்த்தா நான் டெய்லி அது பண்ணுவேன் அவளுக்கு. மதியம் 12:30. ஒரு அடி அவங்களை திரும்பி கூல் டவுன் பாசி ரோபாட், கூல் டவுன் பாசி ரோபாட் சொல்லுங்க. இல்ல அது வேணாம், கூல் டவுன் ரோபாட் சொல்லுங்க. கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட். ஒரு 10 டைம்ஸ்க்கு அகு. கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், ஒரு 10 கூல் டைம்ஸ்க்கு டவுன் அகு. ரோபாட், கூல் டவுன் ரோபாட், 10 டைம்ஸ் ஆயிச்சா? கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட், கூல் டவுன் ரோபாட். 10 டைம்ஸ் ஆச்சா இல்லையா? அகு கொடுங்க. கண்டினியூஸ். நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 10 minutes to 5 minutes நீங்க வந்து ஹியூமன் மூட் போய்க்கலாம். உங்களை காம் டவுன் பண்றது தான் உங்களோட டியூட்டி இப்போ. Sick of this bloody word. எதனால ஆக்டிவேட் ஆகும்? Malfunction. Malfunction, yes. Thank you. Malfunction robot. The game. நம்ம எவ்வளவு எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கோம், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு பார்க்க தானே இந்த மாதிரி கேம் கொடுக்குறாங்க. அறுபத்தி 6ஆம் நாள் மதியம் 12:50. சிவானி ரோபோட்டை ஸ்கேன் பண்ணி அதுக்கு என்ன மால் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். என்ன வரும்னு சொல்லுங்க. சிரிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. வேற என்னெல்லாம் வரும்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சார். டக்குன்னு சரி வேஸ்ட்மா வேஸ்ட். சிரிச்சுட்டா பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். பாக்கலையா நீ? பாம்புக்கு அப்புறம் ராங் ஆன்சர். பாம்பு சிவானி. பால் பிடிக்குமா? நீங்க சிரிச்சீங்களா? பாலா கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரா? அப்ப நீ அவனை கொட்டு. பாலா ஏன்டா அவளு சிவானி நீங்க சிரிச்சீங்களா? சிரிச்சாங்க, நான் பார்த்தேன். சிரிச்சாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வெரி குட். நல்லா சிரிச்சீங்க. சிவானி சிரித்த காரணத்தினால் ஒரு ஹார்ட் எடுக்கப்படுகிறது. இந்த பக்கம் இருக்கிறதே இதான் மக்கள். அடுத்த கொஸ்டின். 700 minus 400 எவ்வளோ? 300. கரெக்ட். அதுதான் அவங்களும் கேட்டாங்க. நீங்க எப்படி சொல்லல? 300 into 400 கேட்டேன். என்னடா இது ஒரு மக்க ரோபோட்டா இருக்கும் போல் இருக்கேன். சம்பந்தமே இல்லாம முன்னாடி இருந்ததை எடுத்துடலாம். ரியல் லைஃப்ல ரெண்டு மக்க ரோபோட் பேசிட்டு அப்படியே ஒரு தடவை தான் சிரிக்க முடியுமா? 300 minus 300 into 400 கேட்டா 300. அது ப்ரோகிராம்ல சரியா ஏத்துறியா? ஃபன்ன பார்க்கலாம். கேளுங்க சோம் ரோபோட். முழுவேல் எங்க இருக்கும்? தண்ணியில. எந்த ஏரியால இருக்கும்? மண்டலூர் ராமலிங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அவங்க ஜோக் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நடுவுல நீங்க எப்படி பண்றீங்க? ஜோக்கை கேட்க கூடாது. சிரிச்சு ஆட்டு பேசுறோம். ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க. ஓகே சோம் ரோபோட், உங்களுக்கு முன்னாடி இருக்க மக்கு ரோபோட்டை பார்த்து அந்த ரோபோட் குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க. ஒல்லியா இருக்காங்க. மக்கு ரோபோட் அவங்கள பார்த்து ஸ்கேன் பண்ணி போய் சொல்லு. ஒல்லியா இருக்காங்க குண்டா இருக்காங்க? மீடியமா இருக்கீங்க. ரோபோ பயப்படுது ரொம்ப. கோந்துச்சா? ஓகே, இவ்வளவு क्वेश्चंस கேட்டீங்க. உங்க ஃப்ரண்ட்ல இருக்க ரோபோட் மக்கா இன்டெலிஜென்ட்டா?
ரெண்டுத்துக்கும் நடுவுல. உனக்கு கேட்கலாமா? உனக்கு யோசிச்சு கேட்ட ரோபோட்டை கேட்குறோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க ரோபோட்னு சொன்னீங்க, அதனால 2 பேருமே ரோபோட். எனக்கு ஃப்ரண்ட்ல அவர் இருக்காரு, அதனால நான் சொன்னேன். கூப்பிடுதா? இப்ப கோவப்படுறாங்க. கோவம் சிட்டி கோவம் வந்துச்சு. பேட்சை போடுங்கடா. கோவம் தானது 2 வாட்டி போட்டுச்சு. இதுக்கு மேலே எப்படியா? நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். இதை விட வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வரைக்கும் உங்க டீம்ல இருந்து யாருமே எப்படி எக்ஸ்பிளைன் போடுங்கடா, பேட்சை போடுங்கடா. ரொம்ப கோவப்படுது. ஆக்சுவலா கோவப்பட்டுச்சு, அதே பேட்சை போடுங்க. ஓகே ஃபைன். நான் கோவப்பட்டேன் இல்லையா? நாங்க அப்படிதாம்மா டெம்பர் பண்ணுவோம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதுவே கோவம் தான். முதலே கோவப்பட்டா ஆக்சுவலா கண்ட்ரோலா தான் இருந்தா. ரொம்ப 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கியா? டாஸ்க் என்ன பண்றது? ஓகேடா, பட் ஹர்ட் ஆயிருக்கா? போய் பேசி. இவங்களை கூட தான் பாசி ரோபோட்னு கூப்பிட்டேன் நேற்று. அதாவது எல்லாரும் ஹர்ட் ஆகதான் செய்வாங்க. நீங்க யார் கூப்பிட்டா? இவரும் கூப்பிட்டாரு. நீங்க யார் கூப்பிட்டா? பல தடவை கூப்பிட்டாரு. சிவானி ரோபோ டாஸ்க் ப்ரோ. நான் பல தடவை 4 தடவை டிஃப்யூஸ் ஆயிட்டேன். பரவாயில்ல, டிஃபியூஷன் ரோபோ சிரிச்சுட்டு தான் இருக்குது. சரி, எனக்கு தோணாதான் நான் சிரிக்க முடியும். சரி, இதுக்கப்புறம் உங்க பேச்சு கேட்கணுமா கேட்க கூடாதான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இன் திஸ் ஹவுஸ். ஓகே சரி சார். உங்ககிட்ட அதை தாண்டி வேற எதுவுமே வந்து ஒரு உங்க பார்வையில் உங்களுக்கு ஒரு ஆளை கொடுத்து நீங்க யாருன்னு காட்ட ப்ரூவ் பண்ண கொடுத்தா அந்த கார்லயே வந்து நீங்க வந்து எத்தனை கேமரா வச்சிருக்க, எத்தனை கலர் வச்சிருக்க, எத்தனை லைட் எரியுது, எத்தனை பல்ப் எரியுது, இப்படி ஒரு கேள்வி கேட்டு இப்படி பண்ணா அது எப்படி பண்ணுவாங்க? நான் பேசும்போது நீங்க என்னதான் பார்க்கணும். நான் கமெண்ட் இல்ல பிரதர், என் கமெண்டே இல்லாம இவங்க திரும்பி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்ப கூடாது. ஆமா, 2 பேரும் இப்போ வரும்போது டக்கு டக்குன்னு இப்போ கூட திரும்பிட்டாங்க. இப்போ என் கமெண்ட் இல்லை, அவங்க திரும்பி தான் பண்ணியிருக்காங்க. திரும்ப கூடாது ரோபோ, திரும்ப கூடாது. இப்ப அவரை பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சக போட்டியாளரை ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்க்காம அவங்க மேலே அன்பு வைக்கும்போது நீங்கள் வீக் ஆகிடுறீங்களா? ஒரு வீக் கண்டஸ்டட் ஆகிடுறீங்களா? ஆமாம், நீங்கள் வீக் கண்டஸ்டன்ட் தான். இந்த வாரமே எவிடென்ட்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. நீங்களே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டீங்க. கமல் சார்னு சொல்லிட்டாரு. நாமினேஷன் ப்ராசஸே ஃபார் த பிக் பாஸ் சீசனில், இந்த 4th சீசனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக ஒரு திருப்பியே வச்சுருக்காங்க. ஏன்னா அன்ஃபேர் அந்த கேமை வந்து விளையாண்ட பிளேயர்ஸ்லாம் தப்பாக ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது தான். பிக் பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. சிரிச்சிட்டா சரியா இல்லையா கேபி? இதுக்கப்புறம் சிரிக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஃபைனல்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்படும் போது இன்னும் நீங்கள் ஓப்பன் மைண்டடாகவும் எல்லாரும் எப்படி விளாட்றாங்க வேலிடேட் பண்ணும்போது எல்லாருக்குமான ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் இங்கே எப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஒன்று கொடுத்தீங்களோ லாஜிக்கலி எல்லாமே வேலிடேட் பண்ணி தானே பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த வேலிடே தகுதி வச்சு நீங்கள் ஃபைனல்ஸ் போவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நானாக இருக்கேன். மக்கள் என்னை பற்றி தெரியாது. மக்கள் டிசைட் பண்ணால் நான் போவேன். ஆமாம், நீங்களாக இருக்கும்போது உங்கள் கேமில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேம் இல்லை, ஒருத்தருக்கு ஃபேவரட்டிசம் ஆரையும் போது எந்த நம்பிக்கையில் உங்களை அனுப்புவாங்க? உங்களால் இன்னொரு டிசர்விங் கேண்டிடேட் வெளியில் போக வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா? நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஃபேவரட்டிசம் கிடையாது. நீங்கள் அங்கே இருந்திருந்தாலும் நான் நாமினேட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போவே அன்ஃபிட் தானே. டெய்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் வருது, அந்த எக்ஸாம் பேப்பரை நீங்கள் தான் எழுதணும். அது சரியான ஆன்சர் எழுதாமல் எனக்கு இவர் வந்தால் தான் நான் எழுதுவேன், அவர் வந்தால் தான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னா யூஆர் அன்ஃபிட் ஃபார் பிக் பாஸ், ரைட்? பிக் பாஸ் கேம் வந்து இவருக்கு நாமினேட் பண்ண மாட்டேன், அவர் வந்து நாமினேட் பண்ணுவேன், இவருக்கு எனக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கும், என் மைண்டில் அப்படிங்கிற கேம் இல்லையே. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது உங்கள் எதிரில் யார் நின்னாலும் அந்த டாஸ்க்கை நீங்கள் சரியாக பண்ணுறது தானே உங்களுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் சரியாக பண்ணும்போது யூஆர் அன்ஃபிட் ஃபார் பிக் பாஸ், ரைட்? மதியம் 1:45. மால் ஃபங்க்ஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா கிஃப்ட் சொன்னோம். கையமையா என் பேர் மியா கையமையா அடிச்சா தாங்க மாட்டேன், சவுண்ட் தூங்க மாட்டேன். டிஷ்யூ என் பேர் மியா கையமையா பையன். 3 4 5 நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். டிஷ்யூ என் பேர் மியா கையமையா பையன். 3 4 5 ரொம்ப உங்களுக்கு தண்ணி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நாங்கள் சிவானி ரோபோட். இந்த பஸரில் வந்து நாங்கள் சிவானியை வந்து டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம்.
எப்படி ஆச்சுன்னா சோமு அவங்களும் பேசும்போது அவங்க சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள கலாய்க்கும் போது சோமு வச்சு கலாய்க்கும் போது கோவப்பட்டதுக்காக அது ப்ராமினெண்டா தெரியணும்ட்டு அஜித் வச்சு பேஜை கழட்டு சொல்லும்போது ப்ராமினெண்டாவே கோவப்பட்டாங்க. ஸோ இவங்க வந்து பட்டது மட்டும்தான் கோவம், அதுக்கு முன்னாடி பட்டது கோவம் கிடையாது. அது அவங்க வேர்ட்ஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜி. ரிஃப்யூஸ்ட். தேங்க்யூ. மதியம் 1:55. தேங்க்யூ பிக் பாஸ், லவ் யூ. வாங்க, இப்பதான் பேசி நான் சொல்றதுதான் கேட்கணும் வேற. அப்பதான் நான் பேச காமெடி பாத்ரூம்ல உங்களை யார் போக சொன்னா? இல்ல உள்ள போயிட்டு வாங்க சொன்னாங்க. நான் சொல்றதா கேட்கணும். எனக்குனே பெல் அடிச்ச மாதிரி இருந்தது. ஒயிட் பிளட் மதியம் 2 மணி. Hello, okay? Yeah. Is it way too much? Yeah. First time நிறைய கேட்டேன். Severe amount of baggage, no? எவிக் டாப்பிங் இல்லையா என்ன ஏது கேட்டாங்களா? அதெல்லாம் கேட்குறேன். அதோ unfit. Biased, தகுதி இல்ல, இப்படி என்னமோலாம் சொன்னார். இல்ல நான் கேக்குறேன், உனக்கு தெரியுது காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்து ஒரு 2 ஹார்ட் இருக்கு, சிரிச்சிட்ட அப்படின்னாவே அங்கிருந்து நான் உன்னை கூட்டு போயிடுவோம். ஏன் பண்ணல நீ உள்ளுக்குள்ளார சிரிச்ச, அதையும் ஒத்துக்க மாட்டேற நீ. இல்ல நீங்க உட்காந்துருந்த நான் வந்து அவ்வளவு சிரிப்பு காட்டுறோம். எப்போ இங்கயா? இங்க நான் சிரிச்சேன், சிரிக்கவே இல்லையே. எதுக்கு சிரிக்க வச்சுட்டு இருந்தோம்? இல்ல சிரிச்சிருந்தாலும் நீங்க திருப்பி என்ன ஒரு ஹார்ட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளார கூட்டு போயிரு. ப்ளீஸ், பாலா உங்களுடைய லீடர், அதை மறந்துடாதீங்க. திரும்ப அதை மறந்துட. அவ சிரிச்சு ஒரு ஹார்ட்டை கொடுத்தா திருப்பி ஆறி கொடுத்தா உட்காந்து வச்சிருப்பாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? மதியம் 3:45. புதிய மனிதா டாஸ்கின் 2ஆம் பகுதி. இந்த பகுதியில் மனிதர்களாக இருந்தவர்கள் இயந்திரமாகவும், இயந்திரமாக இருந்தவர்கள் மனிதர்களாகவும் மாறி இந்த டாஸ்கை தொடர வேண்டும். முதல் பகுதியில் பாலாஜி அணியினர் 3 இயந்திரங்களை செயலழிக்க செய்தார்கள். அர்ச்சனா அணியினர் இந்த டாஸ்கில் வெற்றி பெற 3க்கும் மேற்பட்ட இயந்திரங்களை செயலழிக்க வைக்கும்படி செய்ய வேண்டும். மதியம் 3:50. யார் அந்த 2 பேர்? அனிதா நிஷா. மெஜாரிட்டி அனிதா நிஷா. நிஷா கஷ்டம்னு எனக்கு தோணுது. நிஷா கஷ்டம். அனிதா கன்ஃபார்ம். அப்புறம் அஜுவை ட்ரை பண்ணலாம். அஜித் don't even try Bala and Ari. அவங்களுக்கு வேலை கொடுத்துனே இருப்போம். Okay, I don't even want to try Bala and Ari. Okay. What do you think? Okay. So who are our targets? First target? Anita. Ajit. Okay, let's go. 66ஆம் நாள் மாலை 4:40. நாங்க தான் மகிழ்மதி ரோபோஸ். நாங்க மகிழ்மதி ரோபோஸ். மகிழ்மதி நம்மள பண்ணியாச்சு. எங்களுக்கு எப்பவுமே மகிழ்மதி வரும். நீ மகிழ்மதி லீடர் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நோ பிசிக்கல் டச். நேத்து நீங்க பண்ணீங்களா ரம்யாவை? யார் பண்ணா? ரம்யா பண்ணா. அவ சிவானி கிட்ட சொல்ல அவங்க சிரிக்க டார்கெட்ல இல்லாத போது சும்மா விளையாண்டு இருக்காங்க. நிஷா என்ன பண்ணா? ரிஃப்யூஸ் பண்ணனும் அவ பண்ணல. டச் பண்ணிட்டீங்களா? அதே ரூல்ஸ் தான் நீங்க பண்ண அதே விஷயம் தான் நாங்க பண்ணுவாங்க. நிஷா இவங்கள பண்ணிருக்காங்க. நிஷா நிறைய அப்ப சோம் டார்கெட்டா தான் இருந்தாங்க. அண்ட் அஜு என் ஃபேஸ்ல தண்ணிலாம் தெளிச்சான். அண்ட் ரியோ வந்து என்னோட மூக்கெல்லாம் நோண்டிட்டு போனாங்க. சரி பட்டுச்சு என் ஃபேஸ்ல கை கழுவிட்டு இப்படி பட்டுச்சு. என்ன நிஷா என்ன சிவானி நிஷா இவர் தண்ணி தெளிச்சிட்டாரு. இவரை கிச்சி போட்டாங்க. அவனே சொல்லிட்டாங்க தெளிச்சிட்டாங்க. தெளிச்சேனா நான் கை கழுவிட்டு இப்படி இவ்வளவுதான் தெளிச்சேன். தண்ணி எடுத்து அவ்வளவுலாம் கொஞ்சம் தெளிச்சே நிறைய தெளிச்சல. அதே மாதிரி கிச்சி மூட்னாங்க ரம்யாவை அவங்க. ஏய் என்னடா
கிச்சு 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 நான் ரொம்ப தடவைலாம் மூட்டல, ஒரே ஒரு தடவை பண்ணேன். அது என்னப்பா ஒரு தடவை பண்ணா ஓகே, 10 தடவை ஒரே ரூல்ஸ் இல்லீங்களா? டச் பண்ணலாமா பண்ணக்கூடாது இது நேத்து டிசைட் பண்ணிருக்கோம். அதுதான் ரூல். பண்ணனா ஒரு வாட்டி பண்றது நியாயம் இல்ல. நீங்க பண்ணீங்க நாங்களும் பண்ணுவோம். அவ்வளவு நீங்க பண்ணிட்டீங்க, அதனால நாங்க பண்ணுவோம். நேத்து நான் டாஸ்க படிச்சு முடிச்சோனையுமே இத கேள்வியா கேட்டீங்க. அப்ப கிச்சி கிச்சி பண்ணி உடைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. அப்ப நான் தெளிவா சொன்னேன், உங்களுக்கே தெரியும் கிச்சி கிச்சி மூட்னாவோ இல்ல பிசிக்கல் டச் பண்ணாவோ உடனே பிரேக் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணீங்க. இவர் இருக்கும்போது தான் ஆஜித் பண்ணாரு. நான் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு யார் என்ன வேணா சொல்லுங்க, நான் கேக்குறேன், நான் முடிச்சிடுறேன். பண்ண இன்டென்ஷனோட பண்ணியாடா நீ? கிச்சி கிச்சி மூட்னா உடனே பிரேக் ஆவான்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு டாஸ்க் அண்ட் இது டெலிகாஸ்டுக்கு. அப்ப நீங்க கிச்சி கிச்சி பண்றது பண்ணாதது உங்க விருப்பம். ஆனா ஒரு பிரலாங் இருக்கணும். அதை எப்ப பண்ணி நீங்க பிரேக் பண்ணணுமோ அப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நேத்து பிசிக்கல் டச் பண்ணாம இல்ல, நிஷாக்கா இவனை தலையில நிறைய தடவை அடிச்சாங்க. அண்ட் நானும் ஆஜித்தும் உங்களை கால்ல கிச்சிலி கால்லாம் மூட்டிட்டு தான் இருந்தோம். சோ நேத்து நாங்க பண்ணாம இல்ல, நாங்க பண்ணோம். அண்ட் நான் ரூல் புக்கை படிச்சு முடிச்சுட்டு டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணோனையுமே பிசிக்கல் டச் எந்த லெவல்ல இருக்கணும், அதை நீங்க எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளார நீங்க பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நீங்க கிச்சிலி காப்பி ஜோசியம்லாம் பார்த்தாரு. அப்படியே இல்லங்க, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. எங்க உங்க ரெண்டு ஹார்ட்? பாலா பாலா ஏன் ஸ்மைல் பண்றீங்க? ஸ்மைல் பாலா எடுத்துங்க, ஒரு ஹார்ட் ஸ்மைல் பண்றீங்க. ஹார்ட் எடுத்துங்க, ஹார்ட் எடுத்துங்க, ஹார்ட் எடுத்துங்க, ஹார்ட் எடுத்துங்க. Thank you பாலா. Thank you பாலா, thank you. வாங்க 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 பாலா. அவர் கண்ணாடியை கட்டிடுங்க மேடம். அவர் கண்ணாடியை கட்டிடுங்க. கண்ணாடியை கட்டிடுங்க. பாலா சூப்பரா. ஓகே, thank you பாலா. வா சிச்சினே வா. அப்படி ரோபோ மாதிரி வா. வாங்க பாலா. உங்க பேர்? வாங்க. நீயானே என் Dress எடுக்கணும். தேவையில்ல பாலா, வாங்க அந்த பக்கம். நல்லா இருக்கு. We have to break him now. There is no choice. We've lost one. Let's go. 4:45. யார் அது? எங்க கூட உருவாக்கப்பட்ட இன்னொரு ரோபோ. பேரு எதுவும் தெரியலையா? வா. ஒரு நிமிஷம் இரு. ஐயே டம்மி ரோபோவா எல்லாம்? உள்ள போங்க. ரியோ ரோபோ, ஆரி ரோபோ, திரும்புங்க. என்ன பாருங்க, ஆஜித் ரோபோ வாங்க. அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன நிஷா ஃபேன்சி Dress காம்படிஷனா? நிஷா நேத்துக்கு என் கூட நீ பண்ணது நியாயமா? உள்ள போங்க. நீ நேத்துக்கு கூட பண்ணது நியாயமா? பதில் சொல்லுங்க. ஐயா வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கும் தெரியும். நீங்க கண்டிப்பாக வருத்தப்பட்டீங்களா? மனது உடைந்து விட்டேன். கண்டிப்பா உடைஞ்சுதான் போனீங்களா? உடைந்துதான் சென்றேன். அது நடிப்புன்னு நான் நினைக்கிறேன். முழுக்க அது நடிப்புன்னு நான் நினைக்கிறேன். கிடையாது அர்ச்சனா, கண்டிப்பாக அது நடிப்புன்னு தான் தோணுது. அது நடிப்பு இல்ல. சிரிக்காம அதை சொல்லுங்க. சத்தியமா நடிக்கல. இல்ல என்னது வியப்பா அது? இல்ல அர்ச்சனா. என்ன ரியாக்ஷன் அது? சிரிப்பு. எதுக்கு சிரிக்கிறீங்க? அவ்வளவு காமெடியா இருக்கா? எனக்கு என் வீட்டுல நடந்த கஷ்டம், என் துன்பங்கள்லாம் உங்களுக்கு காமெடியா இருக்குதுங்களா? இல்ல அர்ச்சனா. எப்படி இருக்கு? நீங்க ஐஸ்வர்யா ராய் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா அர்ச்சனா. உங்களை அசையசிக்க கேட்பேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேளுங்க அர்ச்சனா. பரவாயில்லையா? பரவாயில்லையா அர்ச்சனா. சரி, இப்போ நீங்க எங்களுக்காக சிரிச்சு நீங்க ஒரு ஹார்ட் லூஸ் பண்ணிட்டீங்க. நேரா போய் அந்த கம்பியில தொங்குங்க. வாங்க, நடங்க, வாங்க, ப்ளீஸ் கம், வாங்க. நல்லதா ஒரு பாட்டு. என்ன பாட்டு? உங்க இஷ்டம். உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. கீழே வந்துட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. இல்ல ஆமா. ஏன் உங்க மூஞ்சி இப்படி மாறிச்சு? ஏன் மூஞ்சி மாறிச்சு? இப்போ ஏன் இப்படி மாறிச்சு? ஏன் இல்லை அப்படினே? ஏன் இப்போ நீங்க மாறிச்சு? எனக்கு வலி இல்லை அர்ச்சனா. தொங்குங்க. இப்ப கை கீழ இருக்காதீங்க. இப்படி பண்ணாங்க. நான் ஃபுல் டைம் பேட்டரி சார்ஜ் வச்சிட்டேன். அப்ப கோவம் தான அது? கோவம் தான அது? இப்படி பண்ணாங்க. இல்ல பாருங்க, இப்ப வந்துச்சு. இல்ல எனக்கு கோவம் வரல. எனக்கு கோவம் வரல. சிரிக்காதீங்க. நான் சிரிக்காதீங்க. இது ஏய் க்ளீனா தெரியுது. கோவம் தான் இது. ஆமா, இந்த மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியுது. சிரிக்காதீங்க. கோவம் வரவில்லை. கோவம் வரவில்லை. இந்த ரோபோ எனக்கு பிடிக்கல. எனக்கு கோவம் வரவில்லை. அப்புறமா எடுக்க முடியும். எனக்கு கோவம் வரவில்லை. இது நியாயம் இல்லை. இது கோவம் இல்லை. எனக்கு கோவம் வரவில்லை. எனக்கு கோவம் வரவில்லை. சிரிக்காம பேசுங்க. கோவம் வரவில்லை. வந்துச்சு. கோவம் வரவில்லை. இப்படி இருக்கணும். இப்படி தொங்குங்க. தொங்க. என்னுடைய இதயத்தை கொடுத்து விடுங்கள் அர்ச்சனா. நீங்க முதல்ல தொங்குங்க. நான் தடை விட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அர்ச்சனா. கீழே வைங்க. தொங்குங்க. தொங்கிட்டே இருங்க. அப்புறம் ரியோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி நிக்கிறீங்க? ஆபரேஷனா? இல்ல. அப்புறம் ஆபரேஷன் தான். என்ன ஆபரேஷன்? டாஸ்க் ஆபரேஷன். மேல ஏன் பாத்தீங்க? இப்போ யோசிச்சேன்.
என்ன யோசிச்சீங்க? என்ன சொல்லலாம்னு யோசிச்சேன். சூப்பர். ஏறி அது மேல உட்காந்தனா கம்னு கேட்பேன் நான். எப்படி கேட்பேன்? சிரிக்காத. இதுக்கு மேல நீ சிரிச்சனா ரெண்டாவது ஹார்ட் நான் எடுத்துருவேன். இல்ல அர்ச்சனா, நான் எடுத்துருவேன். நான் சீரியஸா சொல்றேன், நான் எடுத்துருவேன். இது விளையாட்டு கிடையாது, உனக்கு தெரியும். கேம் வந்தா நான் ரொம்ப சீரியஸா விளையாடுவேன். விளையாடாத, தொங்கு. தொங்குன்ற தொங்கு. my system not foul. எவ்வளவுதான் சிஸ்டம் வேலை செய்யாது. அப்போ நீ அவுட் தானே, மேல் ஃபங்க்ஷன் தானே. இவ்வளவு அவுட் ஆனா நீ மேல் ஃபங்க்ஷன் ரோபோ தான். வேலை செய்தா இல்லையா? இல்லை அர்ச்சனா, வேலை செய்தா இல்லையா ரோபோ? வேலை செய்கிறது. அப்ப தொங்கு. இடது கண்ணு என்னது? அதெல்லாம் மேலே பார்த்து மேல இப்படிதான் பார்க்க வேண்டும். பாரு, அப்படிலாம் ஏன் பாக்குறீங்க? நம்ம சிரிக்காதீங்க, சிரிக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அப்படிலாம் ஏன் பண்றீங்க? இதே கேட்டுனே இருக்கீங்க. சீரியஸா சாரி சொல்லணும். சொல்லுங்க. எதற்காக? கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. உனக்கு தொங்க சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, நீ இன்னும் தொங்கல. கோவமா அழுகையான்னு தெரியல, அழுக வருது. அழுக வருது. இல்ல என்னெல்லாம் பேசிச்சு எனக்கு தெரியாதுல ரம்யா. உனக்கு தொங்கு. தொங்குகிறேன். மாலை 5 மணி. சிரிக்காம பேசுங்க. சிரிக்கிறீங்க. நான் மிஷின். சிரிக்கிறீங்க. மிஷின் சிரிக்க கூடாது. நான் ரோபோ. ரோபோ சிரிக்க கூடாது. எந்த விஷயமும் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து தொட மாட்டேன். உங்களுக்கு தெரியும். என்னோட பர்சனல் லைஃப்ல தொட்டதுக்கு அப்புறம் கூட நான் உங்களை கட்டி பிடிச்சு தூங்கினேன். அந்த மழை எங்க அப்பா. அவர் என்னுடைய அப்பா இல்ல. எங்க அப்பா நீ பார்த்தது கூட கிடையாது. அவர் என்னோட அப்பா மட்டும்தான். என் மனதிற்குள்ள இல்ல கிடையாது. நான் பார்த்தேன். இல்லை. சோகம் வந்துருச்சு. நீ சொல். இல்லை வந்துருச்சு. அப்படியே வந்துருச்சு. அவுட். Let's go down. Come, let's go down. Iron Man holder என்ன வச்சுக்கலாம். சிரிக்க கூடாது. Okay, hey, பரல. Iron Man, come down. You're a robot, do it. Iron Man. Look up. Okay. Look up. நீ மேல. Look up. Face. கீழ கால் கீழ போக கூடாது. கால் கீழ போக கூடாது. பாலா கால் கீழ போக கூடாது. தூக்கு கால தூக்கு. You're a machine, you're not listening. பாலா கால தூக்கு. You're not listening. File not found. கால தூக்கு பாலா. Battery low. Battery is full. Battery is on continuous charge. File low. பாலா கால தூக்கு. அடம் பிடிக்கிற ரோபோவா இருக்குடா. Okay, this is spoils போட்றா பாலா. Done. Let's go. Done. Spoil. Okay, சொல்ற வரைக்கும் அப்படியே இருடா பாலா. சொல்ற வரைக்கும் அப்படியே. எல்போ மடக்காம ஸ்ட்ரைட். ரோபோ டிஃப்யூஸ் தான். அப்படியே இரு, நீ நவர முடியாது. ரோபோ டிஃப்யூஸ் அவ்வளவுதான். மாலை 5:15. எவ்வளவு நிமிஷத்துல பாத்ரூம் கிளீன் பண்ணுவ? நீங்க எதுக்கும் டைம் சொல்லுங்க, நான் அந்த டைம் ஃபாலோ பண்றேன். 10 minutes. ஓகே. பண்ணிருப்போ. இப்படி லூஸ் ஆயிடுச்சா? எங்க மறுபடியும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. போ மறுபடியும். பிக் பாஸ் 2 ரோபோஸ டிஃப்யூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நிஷா, பாலா 2 பேருமே தானாவே சிரிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஸ் எடுத்துட்டோம். ரெண்டாவது நிஷா வந்து சலிப்பு, கோவம், சோகம் 3த்தையுமே ஒரே டைம்ல காமிச்சாங்க. அவங்கள நாங்க தொங்க சொல்லும்போது அந்த 3த்தையுமே அவங்க காமிச்சிட்டாங்க. பாலா அதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா ஆக்டிவிட்டியும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாட் ரெகக்னைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாட் ரெகக்னைஸ்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அண்ட் அவருடைய புருவத்துல எப்பவுமே அந்த கோவம் காமிச்சுட்டே இருக்காரு. கோவம் காமிச்சது இவங்க நானும் பார்த்திருக்கேன். இப்படி பண்ணிட்டே இருந்தாங்க, ஃப்ரவுன் பண்ணிட்டே இருந்தாங்க. சொன்னாலுமே கோவம் வந்து நிஷாவும் பாலாவும் அவுட் ஆனது வந்து ஃப்ரவுன் பண்ணிட்டே தான் அவுட் ஆனாங்க செகண்ட் டைம். 66ஆம் நாள் மாலை 5:20. நான் ஆல்ரெடி கேமரா கிட்ட போய் சொல்லியாச்சு 2 டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு. ஹார்ட்டை கொடுத்துருங்க. 3rd டார்கெட் நீங்க வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, வாங்க. நீங்க அதை வச்சுட்டு அஜு விட்றாத, அப்படி விட்டு வாங்க. அஜு ரோபோ, கியூட் ரோபோ. நீ இப்ப மால்ஃபங்க்ஷன் பண்ணுவியா மாட்டியா? என்கிட்ட நிஷா பேசல. நிஷா முன்னாடி நின்னதுனால நான் ஜோக் பண்ணேன். நீ மால்ஃபங்க்ஷன் பண்ணுவியா மாட்டியா? முடியாது. டெஃப்யூஸ் நாட் அக்செப்டட். உன்கிட்ட பேச முடியாது. இந்த முட்டையை உடைச்சு வாயில அப்படியே ரவா போட்டுக்கிட்டு வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வேண்டாம் சகிப்புத்தன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்திட்டீங்கன்னா அது வேண்டாம். புரியல. 3 2 1 உடைச்சிருமா. ஓபன் யுவர் மவுத். ஓபன் யுவர் மவுத். மூஞ்சி இப்படி பண்ணாங்க. ஓபன் யுவர் மவுத். இப்போ வந்துருச்சு. அதே அருள் வந்துருச்சு. பாத்தியா? எடுத்துட்டு எடுத்துருங்க. Thank you. Love you.